தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் சென்னையில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற வன்முறை தொடர்பாகவும் போலீசார் தடியடி நடத்தியது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மீனவர் குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என்ன என்றும் அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். மாநில அரசு அந்த அவசர சட்டத்தை கொண்டு வரலாம் என்று முடிவு செய்து அந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர்கள் ஈடுபட்டு அதற்கான முயற்சி நடைபெற இருக்கிறது என்ற அந்த உறுதியை தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி, ஆனால் அதற்கு அடுத்த நாளே மெரினாவிலே ஒரு கொடிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதல் நடைபெற வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஓ.பன்னீர்செல்வம், ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி போராட்டம் நடத்திய மாணவர்களிடையே பல்வேறு அமைப்புகளும் சமூக விரோதிகளும் தீவிரவாத சக்திகளும் ஊடுருவி திசை திருப்பியதாக குற்றம் சாட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல விடாமல் அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் பல இடங்களில் அச்சக்திகள் வன்முறையில் ஈடுபட்டு காவல்துறையினரை தாக்கியும் காவல் நிலையங்கள் காவல் வாகனங்களுக்கு தீ வைத்தும் சேதம் விளைவித்தும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய போதும் காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடுடன் துப்பாக்கி சூடு, தடியடி போன்ற பலப்பிரயோகம் போன்றவற்றில் ஈடுபடாமல் குறைந்தபட்ச பலத்தை மட்டுமே உபயோகித்து பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படாமல் அச்சக்திகளை களைந்து சட்டம் ஒழுங்கை பராமரித்தனர் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலமைச்சர் ஓ.பன்னீர்செல்வத்தின் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றும் வன்முறை தொடர்பாக விசாரிக்க நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்பது பற்றி OPS பதில் அளிக்கவில்லை என்றும் கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.